ஹாய் கைஸ், இதுதான் உங்கள் ஆன்சர். நான் தான் சக்தி. எனக்கு வேலை பற்றி பேச போகிறோம். பார்த்தீங்கன்னா டாப் 10 இந்தியாஸ் பைக் பற்றி பேச போகிறோம். வாங்க டாபிக் இருக்கும். ரெண்டு பேர் பைக் பார்க்க போகிறோம். இது பஜாஜ் பல்சர் 220. இதோட கிலோமீட்டர் பெர் லிட்டர்னு பார்த்தீங்கன்னா 40. அதுக்கப்புறம் கியூபிக் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 220. அதுக்கப்புறம் இதோட ப்ரொபோஸ் ஸ்டோர்னு பார்த்தீங்கன்னா 40.5. அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1.23 lakh பைக் பற்றி பார்க்க போகிறோம். இது பஜாஜ் பல்சர் NS 200. இதோட கியூபிக் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 190.5 கியூபிக் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் இதோட பிஎஸ் பார்த்தீங்கன்னா 24.5. அப்புறம் இதோட நியூட்டன் மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 18.5 நியூட்டன் மீட்டர். இதோட ப்ரைஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.31 lakh பைக் பற்றி பார்க்க போகிறோம். சுசுகி அக்சஸ் 125. இதோட கிலோமீட்டர் பெர் லிட்டர்னு பார்த்தீங்கன்னா 52.45 கிலோமீட்டர் பெர் லிட்டர். அதுக்கப்புறம் இதோட சிசின்னு பார்த்தீங்கன்னா 22. அதுக்கப்புறம் இதோட பிஎஸ் பார்த்தீங்கன்னா 7.5. அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 70,600. இப்போ 7th பிளேஸில் பைக் பற்றி பார்க்க போகிறோம். இது பஜாஜ் பல்சர் 125 நியான். இதோட கியூபிக் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 124.4. அதுக்கப்புறம் இதோட பிஎஸ் பார்த்தீங்கன்னா 11.5. அப்புறம் இது 10.8 நியூட்டன் மீட்டர்ல இருக்கு. அப்புறம் இதோட ப்ரைஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 80,120. நம்ம 6th பிளேஸில் பைக் பற்றி பார்க்க போகிறோம். Yamaha MT-15. இதோட கியூபிக் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 155 cc. அதுக்கப்புறம் இதோட பிஎஸ் பார்த்தீங்கன்னா 13.5. அதுக்கப்புறம் இது நியூட்டன் மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 9.5. இதோட ப்ரைஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.40 lakh பார்க்க போகிறோம். இது ஹீரோ பேஷன் ப்ரோ. இதோட கியூபிக் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 113 கியூபிக் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் இதோட பிஎஸ் பார்த்தீங்கன்னா 9.15 பிஎஸ். அதுக்கப்புறம் இதோட நியூட்டன் மீட்டர் பார்த்தீங்கன்னா 9.59. அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 67,680. பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஹோண்டா சைன் 124 cc. அதுக்கப்புறம் இதோட பிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10.74. அதுக்கப்புறம் நியூட்டன் மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 11. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 74,150. அதுக்கப்புறம் 3rd பிளேஸில் இருக்க பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். இது ஹீரோ HF டீலக்ஸ். அதுக்கப்புறம் இதோட சிசின்னு பார்த்தீங்கன்னா 97.2. அதுக்கப்புறம் இதோட பிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 82.0. அதுக்கப்புறம் இதோட நியூட்டன் மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 8.2. இதோட ப்ரைஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 59,800. இப்போ 2nd பிளேஸில் இருக்க பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஹோண்டா ஆக்டிவா 6G. இது வந்து இதோட கியூபிக் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 109.5 cc. அதுக்கப்புறம் இதோட பிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7.79 பிஎஸ். அதுக்கப்புறம் இதோட நியூட்டன் மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 8.79 நியூட்டன் மீட்டர். இதோட ப்ரைஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 67,392. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். இது ஹீரோ ஸ்ப்ளெண்டர், அப்புறம் வந்து ப்ளஸ் அப்புறம் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக். இந்த 2 பைக் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் பிடிச்சிருக்கு. இது வந்து இதோட KMPL பார்த்தீங்கன்னா 80.6. அதுக்கப்புறம் இதோட சிசின்னு பார்த்தீங்கன்னா 97.2. அதுக்கப்புறம் இதோட பிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8.0 பிஎஸ். அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 64,010. அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட கியூபிக் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 346 பார்த்தீங்கன்னா 20.07. அதுக்கப்புறம் இதோட நியூட்டன் மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 28. இதோட ப்ரைஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1.86 lakh. இந்தியன் பைக்ஸில் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.